அந்த டிஜிபி நியமிக்கக்கூடிய அந்த நிலையில் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கின்றது. என்ன என்றே தெரியவில்லை. அவருக்கு சாதகமான வேலை நியமிக்க வேண்டுமோ என்று சந்தேகம் எழுகிறது. இருந்தாலும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளவாறு 3 மாதத்துக்கு முன்பாகவே மாநில அரசு டிஜிபியினுடைய அந்த பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி மத்திய அரசு அதை பார்த்து அதிலே ஆய்வு செய்து அதிலே 3 பேர் கொண்ட பட்டியலை மாநில அரசுக்கு அனுப்பி மாநில அரசு அது ஒருவரை டிஜிபி நியமிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் டிஜிபி என்பது ஒரு முக்கியமான பொறுப்பு. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கின்ற டிஜிபி இல்லாவிட்டால் ஏற்கனவே சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சுட்டு இருக்குது. இதற்கு அதுக்கு தலைமை பொறுப்பு இல்லை என்றால் இதை யார் நிர்வாகம் செய்வது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இனியாவது இந்த அரசாங்கம் வேகமாக துரிதமாக செயல்பட்டு இந்த டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு முன்பாக புதிய டிஜிபி நியமனம் செய்வதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று நம்புகிறோம்.